ஹலோ கைஸ், நான் உங்கள் ஜெய். வெல்கம் டு TWJ யூடியூப் சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரு வேரியபிள் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அந்த வேரியபிள்குள்ளே எப்படி ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவோ இல்லை நம்பர் வேல்யூவோ அசைன் பண்ணி அதை எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்றத பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்ஸ். கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்ஸா அப்படின்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தோணும். பேர்லயே இருக்குங்க. இப்போ இது நடந்துச்சுன்னா எனக்கு இதை பிரிண்ட் ஆகணும், இல்ல இது நடக்கலைன்னா எனக்கு இப்படி பிரிண்ட் ஆகணும், ஒருவேளை இதுவும் நடந்துச்சுன்னா எனக்கு இந்த மாதிரி பிரிண்ட் ஆகணும். ஸோ பைத்தான்ல இந்த சினாரியோ இந்த விஷயத்துக்காக மட்டும்தான் யூஸ் ஆக போகுது. இந்த சினாரியோ மீன்ஸ் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான டேர்ம்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஃப், எல்ஸ், எலிஃப். ஸோ இதை பற்றிலாம் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எலோபரேட்டாக ப்ரோக்ராம்குள்ளே போகும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிமிலராக கிரேட்டர் தென், லெஸர் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு, ஈக்குவல் டு, ஈக்குவல்ஸ். ஐ மீன் இதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஈக்குவல்ஸ். சாரி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகியிருக்கு. ஸோ இரேசர் இங்க இருக்கு. ஈக்குவல்ஸ் டு, சிமிலரா நாட் ஈக்குவல்ஸ் டு. இந்த டெர்மினாலஜி எல்லாமே வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கோட்குள்ள போலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளை கிரியேட் பண்ண போறேன். நேம்ன்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். இதை நான் ஏன் ஸ்ட்ரிங் வேரியபிள் சொல்றேன் அப்படின்னா, இதில் அசைன் பண்ண போற வேல்யூ வந்து ஸ்ட்ரிங். ஸோ இப்போ ஒரு வேரியபிளுக்கு ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ அசைன் ஆயிருக்குன்னா அதை நம்ம ஸ்ட்ரிங் வேரியபிள்னு கூட சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு வருவோம். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ல என்ன செக் பண்ண போறேன் அப்படின்னா, இந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்க வேல்யூ சஞ்சயா இருந்துச்சுன்னா ட்ரூன்னு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்ல போறேன். அதுக்காக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இஃப்ன்ற ஒரு கீவேர்டை யூஸ் பண்றேன். ஓகேவா? இஃப் நேம் ஈக்குவல்ஸ் டு சஞ்சய் இருந்தா பிரிண்ட் ட்ரூ. அப்படின்னா என்னன்னா, இந்த நேம்ன்ற வேரியபிள்குள்ள இருக்க வேல்யூ சஞ்சயா இருந்தா நீ ட்ரூன்னு பிரிண்ட் பண்ணு. எப்படி நீங்க அதை செக் பண்றீங்க? இங்க ஒரு ஈக்குவல் டு போடுறீங்க, அது ஈக்குவல் டு அப்படின்னா இந்த வேரியபிளுக்கு இந்த வேல்யூவை அசைன் பண்ணுன்னு அர்த்தம். இங்க ரெண்டு ஈக்குவல் டு இருக்குல்ல, அதுக்கு பேரு ஈக்குவல்ஸ் டு. இப்போ இது என்ன பண்ண போகுதுன்னா, இந்த வேரியபிள்ல இந்த வேல்யூ தான் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ண போகுது. செக் பண்ணி உங்களுக்கு அந்த வேல்யூ இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட் ஆஃப் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதோட ட்ரூ கண்டிஷன்ல என்ன இருக்கு, நான் ட்ரூன்னு பிரிண்ட் பண்ண போறேன். ஓகேவா? இங்க பாருங்க, உங்களுக்கு ட்ரூன்னு வந்திருக்கு. அதே வந்து நான் நாட் ஈக்குவல் டு போடுறேன். நாட் ஈக்குவல் டு, அப்போ இந்த நேம்ல சஞ்சய்ன்ற வேல்யூ இருக்கா அப்படின்னு பார்க்கும். இருந்துச்சுன்னா ஐ மீன் இல்லையான்னு பார்க்கும். இல்லைன்னா ட்ரூன்னு பிரிண்ட் பண்ணும். ஸோ இப்போ எனக்கு இங்கே எதுவுமே பிரிண்ட் ஆகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் இஃப் கண்டிஷனுக்குள்ளே எப்போ போவேன் அப்படின்னா, இந்த நேம்ன்ற வேரியபிள்குள்ளே சஞ்சய்ன்ற வேல்யூ இருந்தால் மட்டும்தான் நான் போகிறேன். ஆனால் நான் கொடுத்துருக்க கண்டிஷன் என்ன, நேம்ன்ற வேரியபிள்குள்ளே சஞ்சய்ன்ற வேல்யூ இல்லையா, அப்போ மட்டும் இந்த ட்ரூ பிரிண்ட் பண்ணு. அது போய் பார்க்கும், நேம்ன்ற வேரியபிளில் சஞ்சய்ன்ற வேல்யூ இருக்கு. ஸோ இப்போ அதுக்கு எங்கே போகணுன்னே தெரியாது. இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. அதுக்காக வந்தவன் தான் எல்ஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எல்ஸ்ன்ற பிளாக்ல உள்ள போறேன். எல்ஸ்க்கு நீங்க எந்த கண்டிஷனும் கொடுக்க தேவையில்ல. ஏன்னு பாத்தீங்கன்னா, இவன் இல்ல அப்படின்னா டைரக்டா ஒரு விஷயம் எக்ஸிக்யூட் ஆகணும், இல்ல நடக்கணும், இல்ல பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எல்ஸ் பிளாக் குள்ள போலாம். அதுக்குள்ள நான் என்ன பிரிண்ட் பண்றேன்னா, சஞ்சய் இஸ் நாட் தேர் இன்சைட் தி வேரியபிள் நேம். சஞ்சய் இஸ் நாட் தேர் இன்சைட் தி வேரியபிள் நேம்.
இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறேன், என்ன ஆகுது பாருங்க. ஸோ எனக்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், ஐ மீன் எல்ஸ் பிளாக்குள்ளே கொடுத்துருக்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. ஏன் எக்ஸிக்யூட் ஆகுது? ஃபர்ஸ்ட்டு இந்த வேரியபிள் நேம்ன்ற வேரியபிள்குள்ளே சஞ்சய்ன்ற வேல்யூ இருக்குது. நான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன செக் பண்ணுறேன்? நேம்ன்ற வேரியபிள்குள்ளே சஞ்சய்ன்ற வேல்யூ இல்லையான்னு செக் பண்ணுறேன். இல்லை அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகும். ஐ மீன் பிரிண்ட் ட்ரூன்னு சொல்லிட்டு வரும். ஆனால் எனக்கு ட்ரூ வரல அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஸ்டேட்மெண்ட் போய் கண்டிஷனை செக் பண்ணுது, கண்டிஷன் இல்லை, ஸோ இந்த பிளாக்குள்ளே போகாது. அதுக்கு அடுத்து என்ன இருக்குது? எல்ஸ்ன்ற விஷயம் இருக்குது. அதுக்குள்ளே என்ன பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கோம்? சஞ்சய் இஸ் நாட் தேர் இன்சைட் தி வேரியபிள் நேம். உங்களுக்கு இஃப் அண்ட் எல்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதுவே இங்கே நான் வந்து சஞ்சய்ன்ற பேரை எடுத்துட்டு என்ன பேர் வேணா கொடுக்கலாம். நான் என்ன பேர் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூக்குன்னு கொடுக்குறேன். இப்போ என்ன செக் பண்ணோம்? நேம் நாட் ஈக்குவல் டு சஞ்சய். ஓகே, அங்கே சஞ்சயே இல்லை, டியூக் இருக்கு. அப்போ இந்த கண்டிஷன் வந்து போகாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நேம்ல சஞ்சய் இல்லையான்னு பாரு அப்படின்ட்டு கொடுத்துருக்கோம். அப்போ என்னன்னா இந்த கண்டிஷன் போகும். சாரி, சஞ்சய் ஆல்ரெடி இல்லை, ஸோ பிரிண்ட் ட்ரூன்னு போகும். பாருங்க, ட்ரூன்னு போதா? இப்போ இன்னொரு விஷயம் நம்ம பண்ணலாம். இங்க நான் என்ன பண்றேன்? நேம் ஈக்குவல் டு சஞ்சய்ன்னு கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க. எனக்கு இதுல வந்து சஞ்சய்ன்ற வேல்யூ இருந்தா மட்டும்தான் இது ட்ரூன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். இல்லைனா எல் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகுதா? சஞ்சய் இஸ் நாட் தேர் இன்சைடு தி வேரியபிள் நேம். சஞ்சய்ன்றவன் அந்த வேரியபிள்குள்ள இல்லைன்னு சொல்றான். இப்போ எனக்கு டியூக்குன்றவன் இருக்கானே, அப்போ நான் அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்காக வந்தவன் தான் எல் இஃப் நேம் ஈக்குவல் டு டியூக். இவன் இதுக்குள்ள இருந்தான் அப்படின்னா பிரிண்ட் டியூக் இஸ் தேர். ஓகே, டியூக்ன்றவன் இந்த நேம்ன்ற வேரியபிள்குள்ள இருக்கான் அப்படின்ட்டு பிரிண்ட் ஆகுது. ஏன் பிரிண்ட் ஆகுது? ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷனை போய் செக் பண்ணுவோம். பைத்தான் நேம் வந்து சஞ்சயா இருக்கா அப்படின்னு பார்க்கும். இல்லை, நேம் வந்து டியூக். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ள போகாது. அடுத்து எல்சிஃப்குள்ள வரும். எல்சிஃப்குள்ள வந்து நேம் ஈக்குவல் டு டியூக்கான்னு பார்க்கும். ஆமாம், நேம் ஈக்குவல் டு டியூக். ஸோ இந்த எல்சிஃப்குள்ள வந்து டியூக் இஸ் தேர்ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடும். டியூக்குக்கு பதிலாக நான் வேற ஒரு இது போட்டு வைக்கிறேன், பல்சர் அப்படின்னு போடுறேன். அப்போ இந்த இஃப்குள்ளேயும் போகாது. ஏன் போகாது? நேம் வந்து சஞ்சயும் கிடையாது, நேம் வந்து டியூக்கும் கிடையாது. அப்போ எல்ஸ்குள்ள நான் என்ன கொடுத்துருக்கேன்? சஞ்சய் இஸ் நாட் தேர் இன்சைட் தி வேரியபிள் நேம். இது மட்டும் பிரிண்ட் ஆகும். பார்த்தீங்களா? இப்போ உங்களுக்கு இஃப் எல்ஸ் இதோட யூஸ் கேஸ் நல்லாவே புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த கிரேட்டர் தென் எங்கப்பா வரும், லெஸர் தென் எங்கப்பா வரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு நான் உங்களுக்கு நம்பர் வேரியபிளை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்பர்ன்ட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு 20ன்ற ஒரு நம்பரை அதில் ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ நான் என்ன செக் பண்ண போறேன்னா, இஃப் நம்பர் கிரேட்டர் தென் 20 இருந்துச்சுன்னா, சாரி லெஸர் தென் 20 இருந்துச்சுன்னா பிரிண்ட் தி நம்பர் இஸ் லெஸ் தென் 20. இஃப் நம்பர் லெஸ் தென் 20 இருந்துச்சுன்னா பிரிண்ட் ட்ரூ. இது மட்டும் போதும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து ஈக்குவல் டு 20. இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? நம்பர் வந்து லெஸ் தென் 20 இருந்தால் மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணுன்ட்டு கொடுத்துருக்கோம். இப்போ இதுவே வந்து நம்பர் வந்து ஈக்குவல் டு 20 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பரில் 20 தான்ப்பா இருக்கு. ஓகேவா? இப்போ அதுவே வந்து கிரேட்டர் தென் கொடுத்தாலும் எனக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகாது. ஓகேவா? இப்போ அதுவே நான் இங்கே வந்து 30ன்னு மாத்துறேன். 30 வந்து கண்டிப்பா இந்த நம்பர் ஈக்குவல் டு 30. அப்போ என்னன்னா 30 வந்து 20ஓட பெருசு. ஸோ எனக்கு இங்கே ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ என்ன மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து லெஸ் தென் 40 கொடுத்தீங்கன்னா இந்த நம்பரோட வேல்யூ என்ன? 30. ஸோ 30 வந்து லெஸ் தென் 40. ஸோ எனக்கு இப்பயும் ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். இதே தான் கைஸ், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுல கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, அப்போ இங்க என்ன கொடுக்குறேன்? 30 கொடுக்குறேன்னா இந்த நம்பர் வந்து 30ஆவும் இருக்கலாம், இல்லை 30யை விட அதிகமாகவும் இருக்கலாம். இப்போ நான் 13 கொடுத்தேன்னா எனக்கு இங்க ட்ரூன்னு சொல்லிட்டு வருது.
ஓகேவா? இப்போ அதே நான் இங்கே போய் 35ன்னு மாத்துறேன், எனக்கு திரும்பவும் ட்ரூன்னு வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து இங்கே கொடுத்துருக்க நம்பரை விட பெருசாகவும் இருக்கலாம், ஆனால் அதே நம்பராகவும் இருக்கலாம். அதனால தான் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ ஈக்குவல் டுனா இது 30ஆகவும் இருக்கலாம், இல்லை 30யை விட பெருசாகவும் இருக்கலாம். இதோட ஆப்போசிட் தான் கைஸ் லெசர் தென் ஆர் ஈக்குவல் டு. இப்போ நான் இங்கே லெசர் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த நம்பர் வந்து 30ஆகவும் இருக்கலாம், இல்லை 30யை விட கம்மியாக இருக்கலாம். இப்போ நான் இங்கே 30 போடுறேன், எனக்கு என்ன வருது? ட்ரூன்னு வருது. இதுவே 32ன்னு போடுறேன், எனக்கு என்ன வருதுன்னு பாருங்க, எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகலை. ஏன்னு பார்த்தோம்னா 32 வந்து 30யோட பெருசு. இந்த கண்டிஷன் என்ன? 30யோட கம்மியாக இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷனுக்குள்ளேயே போகல. ஸோ இப்போ நான் என்ன கொடுக்குறேன்? 29 கொடுக்குறேன். இப்போ எனக்கு திரும்பியும் ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். அவ்வளோதாங்க இஸ் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க, நம்ம என்னன்ட்டு பார்ப்போம். உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ கைஸ்.